கேப்டனா என்ன ஃபீல் பண்றீங்க? புது கேப்டன். இட்ஸ் நைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சென்னை ரைடர்ஸ் இந்த மோஸ்ட் டேலண்டட் டீம் ஆஃப் சிசிஎல் சென்னை ரைடர்ஸ் டீம் கேப்டனாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டீம் வந்து இந்த வருஷம் ஜெயிச்சது வந்து ஒரு ஐ ஷுட் ஜஸ்ட் சே அவங்களோட உழைப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி தான், வேற எதுவும் இல்லை. இந்த நம்மளாம் நடிகர்கள் எதுக்கு இவ்வளோ உழைக்கணும், எதுக்கு வெயிலில் நிற்கணும், எதுக்கு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எதுக்கு இவன் சொல்கிறதெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க யோசிச்சதில்லை. எல்லாரும் சேர்ந்து சரி ஏதோ நடக்குது, ஏதோ தப்புகள் நடக்குது, திருத்திடலாம், நல்லது நடக்குது, ஓகே அதையே பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் யோசிச்சு ஆடி ஜெயிச்ச டீம் சென்னை. ரியலி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கம்பெனி ஃபேமிலி. ஹார்ட் ஒர்க் நிறைய இருந்தாலும் லக்கு எந்த அளவுக்கு உங்க பக்கம் சப்போர்ட் ஆகுது? லக்கு பொறுத்த வரைக்கும் அதான் கேட்ச் விட்டாலும் மேட்ச் ஜெயிக்கணும். ஒவ்வொரு முறையும் நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க. கேட்ச் விடும்போது சரி என்னதான் பண்ணலாம், கேட்சிங் ப்ராக்டிஸ், ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவோம். பட் கடைசியாக வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து கேட்ச் விட்டுருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் பார்ட் ஆஃப் T20. அதான் இப்போ 50 ஓவர் மேட்ச்னா அது எல்லாருக்கும் தெரியும், இப்படியும் மாறலாம் இப்படியும். T20 என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஏதோ ஒன்று நடக்கும், திடீர்னு இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் T20. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஐ திங்க் ஆல் த மிஸ்டேக்ஸ் வில் பி. இந்தியன் டீம் கூட 20 ஓவர்ஸ் இதில் கூட இந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் எடுத்ததில்லை. நீங்கள் எப்படி அது விக்ராந்த் விஷ்ணு தான் கேட்கணும். விக்ராந்த் பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையிலே ஃபார்ம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு 2-3 மேட்ச்க்கு வந்து அவன் விக்ராந்த் ஆனஸ்டாக சொல்ல போனால் ஃபார்ம் வரல. அது ஏதோ ஒரு மென்டல் பிளாக் மாதிரி இருந்தது. பட் கோச் சந்தோஷ் கோபியும் தியாகா 2 பேரும் வந்து கொடுத்த அந்த டிப்ஸ்னால அந்த மென்டல் பிளாக் உடச்சி செமிஃபைனல்ஸில் ஆட ஆரம்பிச்சது தான் அவங்களோட ஆட்டம். விக்ராந்த் விஷ்ணு அண்ட் சாந்தனும் நிறைய இந்த 3 பேட்ஸ்மேன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன். அவங்களால தான் ஸ்கோர் வந்து ஆக்சுவலாக இது கம்மி. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஃபைனல்ஸில் 200 மேலே அடிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். பட் விஷ்ணுக்கு அடிப்பட்டதுனால அச்சீவ் தட் டார்கெட். அதுவும் அது எமோஷ்னலாக ஒரு படம் சக்ஸஸ், சில்வர் ஜூப்ளி அதுன்னா கூட சரி நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுது கூட. எனக்கு என்னன்னா அந்த ஒரு மூமெண்ட் வந்து லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது ஜீவா ஏதோ ஒரு குழந்தை வந்து ஓடி அழுதுகிட்டே அப்பா அம்மா கிட்ட ஓடி வர்ற மாதிரி அவன் ஓடி வரான். இந்த பக்கம் பார்க்கும்போது சாந்தன், இந்த பக்கம் பார்க்கும்போது பரத். அதுதான் சொல்கிறேனே, ஒரு மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் 3 மாதமோட உழைப்பு தான் அந்த அழுகைக்கு காரணம். நான் சும்மா வந்தோம், ஆடினோம், ஓகே ஜெயிச்சிட்டோம், கை கொடுத்தோம், போனோம், அப்படி இல்லை. வி வர் லைக் அ ஃபேமிலி. ஸோ அந்த உழைப்புக்கு வந்து அந்த ஒரு லாஸ்ட் பால் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது we lost it. We forgot camera இருக்கோ இல்லையோ எங்களுக்கு கவலையே இல்லை. we are not feeling bad that we cried, but that moment we'll never forget. எல்லாரும் வந்து அந்த கூட்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த சென்னை ரைடர்ஸ் like a family attached ஆனது. So we couldn't forget that moment. சென்னை கிரவுண்டில் வந்து விஜய் வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணார். ஸோ இங்கே ஹைதராபாத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் விஜய் ஃபோன் பண்ணி நேற்று நைட் அவர் வீட்டில் தான் அந்த பார்ட்டி. அவர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சென்னை ரைடர்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் வந்து மேட்சுக்கு வந்து ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு போனாப்புல. இட் வாஸ் ரியலி ஹாப்பி. ஒவ்வொரு மேட்ச் செமிஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபோன் போட்டு எல்லாருக்கும் பேசணும். It is nice to have such lovely matches. சின்ன விஷஸ் மட்டும். I think my coaches, 2% வந்து they change the attitude. ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியாது, யாரோ வழிகாட்டினா தான் எங்களுக்கு கிரிக்கெட் இப்படி ஆடணும் இல்லை இப்படி பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியுது தேவை. அவங்க 2 பேர் வந்து ரியலி தேங்க் சந்தோஷ். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஸ்ரீகாந்த் தேவா ஃபார் த டப்ளி சாங். இதுதான் அந்த தீம் சாங் தான் ஒவ்வொரு வாட்டி 4 அடிக்கும் உற்சாகம் கொடுக்கும். எக்ஸ்ட்ராடனரி ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் வந்து சுனில் ஷெட்டி சாரோட
சோயல்கான் வெங்கடேஷரோட அமிஷரோட ஆனால் எங்கேயாவது போகும்போது பார்த்தேன்னா வந்து கை கொடுத்து ஜாலியாக பேசுவாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ பசங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பெருமை. அவங்க எல்லாரும் ஒரே ரூமில் வந்து இத்தனை பெரிய நபர்களோட நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வே வந்து மிகப்பெரிய ஒன்று. டிசைடு மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. நிறைய பேரோட என்ன சொல்கிறது, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து given us tips. ஸோ அதுவே லைக் பிக் பூஸ்ட். அது தெரியல.